அன்று 7/9/2025 அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த சம்பவம் என்று உங்களுக்கு தெரியுமா? டேய் 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 நிறுத்துடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பேச்சுமணி. இன்றைக்கி நம்ம வீடியோவை பற்றி எதை பற்றி பேச போகிறோம்னா, எனக்கு ஒரு சிறிய சம்பவம் நடந்து விட்டது கைஸ். சிறிய சம்பவம்னு சொல்ல முடியாது, பெரிய சம்பவம்னு சொல்ல முடியாது, அப்புறம் சம்பவம்னே சொல்ல முடியாது. அப்புறம் ஏன்டா கிறுக்குத்தனமாக வளரிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள். ஏன்னா அதை கமெண்ட்ஸில் கொஞ்சம் கேட்டுட்டு போனீங்கன்னா கூட பரவாயில்ல. ஓகே, அசைட் ஃப்ரம் தட் நம்ம பேசுவோம். அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போகணும், அப்போ தான் முடியும். எந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கணும்னா, வெள்ளிக்கிழமை இரவு. அது எந்த தேதி என்று தெரில, ஏன்னா அதுக்கு அடுத்த 3 நாள் தான் எனக்கு லீவு. சரி, வெள்ளிக்கிழமை லீவாச்சு, நைட்டு போய் சுற்றலான்னு ஒரு ஃப்ரெண்டு கூட போயிட்டோம். எவனோ ஒருத்தன் கெடா பொங்கல் கூப்பிட்ருந்தான்னு போனோம். தின்னுப்புட்டு வீட்டுக்கு போக நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா, ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டு அவன் லேப்டாப் வச்சுருந்தான். அதெல்லாம் படத்தை போட்டு பார்த்தோம், 2 பேய் படம். அதெல்லாம் 2 எப்போவோ அவுட் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பார்த்துட்டு எந்த அளவுக்கு அறிவாளித்தனமான ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, 5 மணிக்கு படுத்துட்டு 5:30 கலரம் வச்சு எந்திரிச்சு போய் டீ குடித்தோம். எவனும் செய்ய முடியாத சீல். ஏன்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நினைக்கலாம், ஏறா நீங்கள்லாம் என்னடா பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அதுதான் உண்மை. எப்படி சொல்கிறது, என்னன்னா என் மூஞ்சியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜோக்கர் ஃபேஸுக்கும் என் ஃபேஸுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்படியே அடிச்சடிச்சாப்புல இருக்கும் என் மூஞ்சி. அதுக்கேற்ற மாதிரி 5 மணிக்கு தூங்கிட்டு 5:30 கலரம் வச்சு டீ குடிக்க எதுக்கு நான் போனேன்? அந்த நாள் நான் நிம்மதியாகவும் தூங்கல. 6 மணிக்கு வீட்டுக்கு போனேன். 6:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி அப்புறம் நான் வீட்டுக்கு போய் 9 மணி வரைக்கும் தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சிட்டானுங்க. திரும்ப எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. எங்கேயோ துணி வாங்க போகிறோம். அந்த நாள் ஃபுல்லாகவும் தூங்கலை. அந்த நாள் நைட்டு போய் தூங்கலான்னு பார்த்தா 7 மணி ஷோ போகலான்னு போயிட்டோம் தேட்டருக்கு. டிக்கெட்டு 7 மணிக்கு இல்லை, 10 மணிக்கு தான் இருந்துச்சு. அதனால் திரும்ப போய், ஏன்னா ஃப்ரெண்டு கூட நாங்கள் இருந்து பக்கம் தான், அதனால் போய் நாங்கள் ஃப்ரெண்டு கூடனில் படுத்து அங்கேயும் நான் தூங்கலை 10 மணி வரைக்கும். ஏதோ பாட்டை போட்டு பைத்தியக்காரனாட்டு ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பைத்தியக்காரன் தான். இந்த பேசியில் அப்படியே எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. என்ன பண்ணுறேன், ஏன்டா இதெல்லாம் நான் பண்ணுறேன், என்ன கேமு, என்ன இதுன்னே தெரியாமல் இருக்கிறேன். இதுக்கு நடுவில் அவனுக்கு வேற போட்டு என்னை டார்ச்சல் மேலே டார்ச்சல் பண்ணி நான் ஏதோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டேன். என்னால் அந்த நாள் ஃபுல்லாக கண்ணே முழிக்க முடியாமல் கண் எரிஞ்சிச்சு, தலை வலிச்சிச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது. இதையெல்லாம் தாண்டி 10 மணிக்கு மதுராசி படம் போய் பார்த்துட்டு, ஓகே படம் ஓரளவுக்கு நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டும் தூங்கலை. ஒரு படம் போட்டு பார்த்தோம். அப்போ தூங்குறதுக்கு எத்தனை மணி? அப்போ தூங்குறதுக்கு 3:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 3:30க்கு அப்புறம் என்ன பண்ணோம், நான் மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துக்கணும்ல. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு திருச்சி போயிட்டேன். எப்படி புளுத்தினால கம்முன்னு இருக்க முடியும், நட்டிக்கிட்டு திருச்சி போயிட்டேன். திருச்சி போயிட்டு திரும்ப என் வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு மணி 7-8 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் நான் நொட்டிட்டு கம்முன்னு படுத்துருக்கணும்ல, படுக்கலை. சரி, அதுதான் கழுத ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுல்ல, நைட்டு தூங்கிட்டு திங்கக்கிழமை போய்க்கலான்னு அப்போவும் ஃபோனை பார்த்துட்டு படுத்துக்க லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு கைஸ். நைட்டு படுக்கலான்னு பார்த்தா 5 மணிக்கே கரண்ட் அவுட்டு. ஏன்னா இங்கே மழை பெஞ்சு நல்லா இடி இடிச்சனால 5 மணிக்கு கரண்ட் அவுட்டு. நடா இது கரண்ட்டு போயிடுச்சு, சரி எப்பவும் போல் போட்டுவிட்றாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா போட்டு விடவே இல்லை. சரி என்னடா பண்ணுறது, இது நமக்கு வந்த நேரம்னு நான் கம்முன்னு உக்காந்துக்கிட்டேன். எப்போ கரண்ட்டு போட்டுடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் போட்டு விடவே இல்லை. அவங்களுக்கு போவோம் என்ன கஷ்டமோ. அதாவது எப்போவுமே இந்த மாதிரி கரண்ட்டு போச்சுன்னா ஒரு 2-3 மணிக்காட்டு போட்டு விட்ருவாங்க. அதுக்காக நான் 2-3 மணி வரைக்கும் முழிச்சிருந்தேன். ஏன்னா முழிச்சிருக்கீங்களே சும்மா இருக்கல. என் வீட்டில் எல்லோரும் வெளியே போய் படுத்துக்கிட்டாங்க. என்னையும் வெளியே வர சொன்னாங்க. நான் தான் வரலின்ட்டேன். ஒரு 10 மணிக்காட்ட திரும்ப எனக்கு 4 கொசு என் வீட்டுக்குள்ளே வந்து ரவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. ஜன்னலையும் சாத்த முடியாது, சாத்தினா உப்பு சத்தில் செத்துருவேன். நீக்கி வச்சா கொசு வந்துருச்சு. அது வேறு காதில் ஏங்குது. சரி, அதுதான் கொசு தொல்லைன்னு படுத்தேன். எனக்கு வேலை சளி பிடிச்சிக்கிச்சு, இரும்பல ஓஹோ ஓஹோன்னு இரும்புறேன் நைட்டு ஃபுல்லாக ஏங்க இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் போய் வெளியே படுக்கலான்னு போனால் என் ஈகோ தடுத்துருச்சு. ஏன்னா என் வீட்டில் தான் நான் வளர மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இதுதான் இந்த ஈகோ தான் என் வாழ்க்கையில் நாசமாக போகிறதுக்கான காரணம். இந்த கெத்து காமிக்கிறேன், சிக்மாத்தனம் பண்ணுறேனே, நாசமாக போயிட்டேன் வாழ்க்கையில். எப்படியோ போய் எங்கெங்கேயோ போய் இப்போ எப்படியோ உட்காந்து இங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். தெரியும் ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக சொன்னது. நான் ஒரு சோக்கர் கைஸ். நான் தான் சொல்கிறேன்ல, க்ளவுன் ஃபேஸுக்கு என் ஃபேஸுக்கு அவ்வளோ வித்தியாசம்லாம் இருக்காது. அது சிவப்பு கலரில் முடி வச்சு அந்த முடியெல்லாம் கலரில் இருக்கும். என் கருப்பு கலரில் முடி இருக்குது, அவ்வளோதான். மூக்கு பெருசாக இல்லை, அவ்வளோதான் கைஸ்.
நானும் 2 மணி 3 மணிக்கு போட்டுட்ருவாங்க. நான் அது வரைக்கும் லைட் அடித்து துண்டெடுத்து கையில் துண்டெடுத்து சுற்றிக்கிட்டு கைஸ் லைட் அடித்து அந்த கொசு அடிக்கலாங்கிற வெறியில் சுற்றி கடைசி வரைக்கும் நான் ஒரு கொசு அடித்து முடிச்சிருக்கேன். மிஷன் சக்ஸஸ். அதுக்கப்புறம் அவங்க கரண்ட்டே போட்டுடல. மக்கள் என்னென்னு பார்த்தா அது ஏதோ மிகப்பெரிய ரிப்பேர் ஆகாமல் எனக்கு இதெல்லாம் கூட கஷ்டமாக இல்லை. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இடி இடித்து மழை பெஞ்சு கரண்ட் போனால் என் வீட்டுக்கு கரண்ட் போகிறது இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளியிருக்கேன். அவங்க லைனையும் கட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா இந்த தடவை அவங்களது கட் பண்ணிவிடல. அதை நினைக்கல எனக்கு இன்னும் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. அவன் வேறு ஃபோன் பண்ணி நச்சிக்கிட்டே இருந்தான். ஏற்கனவே நான் இங்கே கடுப்பில் படுத்திருக்கேன். அவன் வேறு ஒருத்தன் இன்னும் என்னை துக்கமேத்துறான். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு 4, 5, 6 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு இன்னும் கரண்ட்டு வரல. இந்த நிலமையில் நான் காலேஜுக்கு 6:30 எழுந்திரிச்சு கிளம்புவேன்னா நான் லீவ் போட்டு படுத்துட்டேன். 8 மணிக்கு கரண்ட்டை போட்டு விட்டேன்னு ஃபோனை சார்ஜ் போட்டு முடிச்சிட்டேன். இந்தாங்க கைஸ், நான் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலான்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நைட்டாக போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இரும்பல் பிடிச்சிக்கிட்டு நான் இன்னும் 2 நாளாக காலேஜ் போகாமல் புதன்கிழமை இப்போ உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு போஸ்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த ஒத்த செயல்னால நான் இன்னும் 3 நாளாக காலேஜ் போகாமல் உட்காந்துருக்கேன் கைஸ். நினைக்கலாம் என் கொழுப்பெடுத்து தான் உட்காந்துருக்கேன் கைஸ். அதாவது நான் எப்படி சொல்கிறது, என் ஸ்லீப் ஷெடியூலே ரொம்ப வித்தியாசமானது. எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது, ஒவ்வொரு நாள் சீக்கிரமாக 9, 8 மணிக்கு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் 10, 11 மணிக்கும் தூங்குவேன். 12, 1 மணிக்கு தூங்குவேன். மேக்ஸிமம் 3, 4 மணி 5 மணிக்கு தூங்குவேன். சில நாளில் தூங்காமல் அப்படியே பார்த்துட்டு காலையில் படுத்துக்குவேன். இந்த மாதிரி நான் என் ஸ்லீப் ஷெடியூலே இர்ரெகுலராக தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் இது மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பிறந்ததுலேருந்து இர்ரெகுலராகவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிவிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா தான் என் வீடியோ முன்னேறும். எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, பண்ணி விடுங்க. உங்களை என்டர்டெயின் பண்ண பார்க்குறேன். ஓகே, லவ் யூ கைஸ், பை. திரும்ப இதையே சொல்கிறேன்.